Hello friends, welcome to Easy Cook Samayal. Day 2 lunchbox recipe soya rice. ரொம்ப ஈஸியாக குக்காக பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அகலமான ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் ஹீட் ஆனதுமே ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஆயிலோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இன்னொரு வாட்டி கூடி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி நம்ம சேர்த்துக்க போகிறோம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கிறனால 2 எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். இப்போது இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ சோயாபீன்ஸ் வந்து நம்ம சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நார்மல் வாட்டரில் வந்து நான் 2 வாட்டி வாஷ் பண்ணி அதோடய தண்ணி எல்லாமே பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அது குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போ எதுவும் மசாலையோடு சேர்த்துக்க போகிறோம். இப்போது 2 மினிட்ஸு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தேவையான அளவுக்கு மசாலா பொருட்கள் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன், காரம் இருக்காது. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தயிர் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்க போகிறோம். தயிர் சேர்த்து ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். உண்மையிலே இந்த சோயா ரைஸ் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான்வெஜ் சாப்பிட்டா ஃபீல் தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் எல்லோரும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈஸியாகவும் குக்காகவும் நம்ம பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரசாரமான ஒரு ரைஸ் தான் இது. நான்வெஜ் லைக் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க மறுபடியும் செஞ்சு கொடுங்க கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம வீட்டில் வேக வச்ச ரைஸ் தான் இதை கூட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். 1 கப்பு ரைஸ் எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் ரைஸ், பிளாக் ரைஸ் இல்லைனா மில்லட்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது பசங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கனால தான் நான் ஒயிட் ரைஸும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபைனலாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து வெஜிடபிள் சாலட் தான் பண்ண போகிறேன். 1 கப் கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி குக்கும்பரும் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிரும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 2 எடுத்துருக்கேன். அதுவும் சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெஜிடபிள் சாலடு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸு சக்ஸஸாக ரெடி பண்ணிட்டேன். சோயா ரைஸ், அதே மாதிரி வெஜிடபிள் சாலடு, கொஞ்சம் நட்ஸும் ஃப்ரூட்ஸும் வச்சு பேக் பண்ணி கொடுத்தாச்சு ஸ்கூலுக்கு. நாளைக்கு எந்த மாதிரி லஞ்ச் வேணுன்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி குக் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் செய்கிற மெத்தட் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.